ரீசெண்டா பாத்தீங்கன்னா நானும் என்னோட ஃப்ரெண்டும் நெரூர்ல இருக்க சதாசிவ பிரம்மேந்திரால் கோயிலுக்கு போயிருந்தோங்க. அங்க இருக்க பண்டிதர்கிட்ட அவரை பத்தின வரலாறு கேட்டுட்டு இருக்கும்போது கூஸ்பம்ஸான ஒரு சீன் ஒன்று நடந்துச்சுங்க. அந்த ஒரிஜினல் வீடியோ ப்ளே பண்ற நீங்களே பாருங்களேன். காவேரி ஓரமா ஜீவசமாதி ஆகிறாரு. ஜீவசமாதி ஆகி அவர் சொல்லிட்டு இருக்கும்போது இங்கதான் ஜீவசமாதி ஆனாருன்னு சொன்ன உடனே அங்க இருக்க மயில் ஒன்று கத்துச்சுங்க. அதை பார்க்கும் போதே மெய் சிலுத்து போயிடுச்சுங்க எனக்கு. மொத்தமா சதாசிவ பிரம்மேந்திராலுக்கு 3 இடத்துல ஜீவசமாதி இருக்குன்னு சொல்லப்படுதுங்க. ஸ்தூல சரீரம், சூட்சம சரீரம், காரண சரீரம் 3 இருக்குங்க. ஸ்தூல சரீரம் உடம்புங்க. அப்படி உடம்பு இருக்க ஜீவசமாதி நெரூர்லயும், சூட்சம சரீரம் மானாமதுரையிலையும், காரண சரீரம் கராச்சிலையும் இருக்குதுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா காவேரி கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி தாங்க காணப்படும். ஆனால் சில இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வடக்குல இருந்து தெற்கு நோக்கி காணப்படும். அப்படி வடக்குல இருந்து தெற்கு நோக்கி காணப்படுற காவேரி ஆற்றன் கரையில தாங்க இவரோட ஜீவசமாதி அமைஞ்சிருக்குதுங்க. இவர் ஜீவசமாதி அடைஞ்சு 12ஆம் நாள் அன்னைக்கு 12 அடிக்கு முன்னாடி காசி விஸ்வநாதரை பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி காசி விஸ்வநாதரை நம்ம வழிபடும் போது காசியில இருக்க விஸ்வநாதரையே நம்ம வழிபடுற அளவுக்கு பலன் நமக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. இவர் ஜீவசமாதி அடைஞ்ச